Hi hello guys, so welcome back to our channel. This is லMic. So இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் தான். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருன்னா இப்போ தான் புதுசாக யாருன்னா வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ லைக் கொடுத்தீங்கன்னா தான் வந்து இன்னொரு 10 பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, வீடியோவோட கண்டென்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஏன்னா நீங்கள் சாங்ஸ் எதனா போட்டு விட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான காரணத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, என்கிட்ட வந்து ஒயர்டு மைக் தான் இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர்டு மைக் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னால் வந்து போகிற இடத்துல வந்து vlog பண்ணிட்டு என்னால் அந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சேனலுக்கு வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த மைக் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கே தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் நேற்றே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது வீடியோ நான் எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ரீசன் என்னென்னா, எனக்கு அந்த மைக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு அந்த மைக் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நான் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இந்த மைக்குக்கும் அந்த மைக்குக்கும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இப்படி இல்லை தாடி கீட்டெல்லாம் விட்டுக்கிற ப்ரோ பயங்கரமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரீசன் என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ நான் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம்னு இல்லை, ஸோ நிறைய வந்து பிரேக் எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து வெயிட் வந்து என் மேலே வந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு அப்படியே ரிக்கவர் ஆகி வந்திருக்கிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்க. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைக் ஓகேவா இல்லை நம்ம அந்த மைக் ஓகேவான்றதை கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற Hollyland Lark M2. ஸோ இது வந்து நிறைய இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னடா இது இந்த மைக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இதை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு அட்டை மாதிரி ஒன்று இருக்குது, பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சம் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் என்னென்ன இருக்குன்றது சொல்லிட்டு பேக்கிங் லிஸ்ட் இருக்குது. ஸோ வந்து TX2 அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேக் இருக்குது. TX2ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா கேமரா வெர்ஷன் சொல்லிட்டு அது ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்குது. USB ப்ளக்இன் ஒன்று இருக்குது, டைப் சி ப்ளக்இன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கான ஒரு லைட்டிங் ப்ளக்இன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் இருக்குது, அந்த டிவைஸ் சார்ஜ் பண்ணுற ஒரு கேஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது, அந்த மைக்குக்கான விண்ட்ஸ்க்ரீனு. USB டைப் A டு டைப் சி வந்து பார்த்திங்கனாக்கா கேபிள் இருக்குது, அந்த மைக் கேஸுடைய சார்ஜிங்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3.5 mm TRS டு 3 TRS அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேக் கிளிப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளிப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மேக்னெட் இருக்குது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நெக்லஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க, இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டிக்கர்ஸு. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் கைடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. ஸோ இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு கேரி பவுச் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் இதுதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நான் நேற்றே பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஜஸ்ட் உங்களுக்காக காட்டுறதுக்காக இப்போ நான் மறுபடியும் வந்து நான் அன்ராப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அன்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து கேஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேஸு. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணால்
2 மைக் இருக்குது, ஒரு வந்து கேமரா கனெக்ட் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி டைப் சி வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஐஃபோனில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டிங் அடாப்டரு, நான் இன்னொரு ஆண்ட்ராய்டு டிவைஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸில் நான் ரெக்கார்ட் பண்ணோன்னா, இன்கேஸ் இதில் சார்ஜ் இல்லை அதில் நான் யூஸ் பண்ணோன்னாங்க அதுக்கான ஒரு டைப் சி இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பாக்ஸில் வர கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைட்டிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மைக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த மைக்கில் தான் நான் இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் எப்படி கேட்டுச்சின்னு தெரில, நான் உள்ள மைக்கு இருந்துச்சு, நான் கவனிக்கல. ஸோ இதுதான் வந்து இது என்னென்னா, இப்போது நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோலிலேண்ட் லார்க் M2 உடைய மைக்கில் வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் வந்து டிராக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஓட்டிகிட்ருக்கு. ஸோ இதோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து 1 கிளிக்கில் ஓகே கைஸ், இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோலிலேண்ட் லார்க் M2 உடைய வித் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா தூரத்தில் பட்டாசு வெடிக்குது, பக்கத்தில் டிராக்டர்ஸ் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருந்துச்சு. ஸோ என்னால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒயரெல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. என்னால் வந்து சரியாக வந்து பேச முடியல. பட் ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு ஒயர்ஸுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணி பேச முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம என்ன இருக்குன்றதெல்லாம் சுற்றி காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். இதே வந்து ஒயர்டு மைக்காக இருந்துச்சுனாக்கா நம்மளால் வந்து கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒயர் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு இதுவாக பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான நம்மளுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்காது. அந்த இடத்துல அந்த செகண்ட் நம்மளுக்கான அந்த ஒரு மெமரி வந்து போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி மைக் இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து vlog வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த மைக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக்ன்றது பண்ணிவிடுங்க. See in another video. Bye bye. Take care. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?